அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நுண்ணறிவு வினாவும் அதற்கான இலகு நுட்ப முறையும் விளங்கப்படுத்தப்படும். அதை நீங்கள் விளங்கிக் கொண்டு அடுத்த வினாவுக்கான விடையினை நீங்கள் கண்டுபிடித்து கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். வினாவிற்கு 5 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களில் ஒருவருக்கொருவர் வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் 3 ஆகும். அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 35 ஆகும். எனின் நிலாவின் கடைசி பிள்ளையின் வயது யாது? நிலாவுக்கு 5 பிள்ளைகளாம் பிள்ளைகள். அவர்கள் ஒருவருக்கொருவர் வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் 3. அவர்களோட மொத்த வயதுகளின் கூட்டுத்தொகை 35. அப்ப இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல மொத்த வயதுகளின் கூட்டுத்தொகை 35. இந்த 35 என்ன செய்யணும்னு சொன்னால் மொத்த பிள்ளைகள் எத்தனை இருக்குது? 5 பிள்ளைகள். இந்த 35 இந்த 5ஆல வகுக்கணும். வகுத்தீங்கன்னு சொன்னால் 7 5 35 கழிச்சு விட்டால் 0. இப்போ வகுத்து வார விட 7. இந்த வகுத்து வார விட 7 தான் நடுவில் வாராடுற வயது. அது 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு நடுவில் வாராதானே, இந்த நடுவில் வாராடுற வயது தான் 7. இப்போ நடுவில் வாராடுற வயதை 7 கண்டுபிடித்தோம். அவருக்கு வந்து 7 3 கூட்டிங்கன்னா 10 ஒரு ஆள் இருப்பார், 10 வயதுடையார். திரும்ப 3 கூட்டிக்கிட்டா 13 வயதுடையார் இருப்பார். திரும்ப என்ன செய்யணும்? 7 இருந்து 3 கழிக்கணும், 4 வயதுடைய ஆள். அடுத்தது 4 இருந்து 3 கழிச்சு விட்டீங்கன்னா 1 வயதுடைய ஆள். அப்ப 1 வயது, 4 வயது, 7 வயது, 10 வயது, 13 வயது உடைய 5 பிள்ளைகள். பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைங்க பாருங்க. 4 இருந்து 1 கழிச்சு விட்டால் 3, 7 4 கழிச்சு விட்டால் 3, 10 இருந்து 7 கழிச்சு விட்டால் 3, 13 இருந்து 10 கழிச்சாலும் 3 தான். அப்ப அவர்கள் ஒருவருக்கு ஒரு இடையில வித்தியாசம் பாருங்க, 3 தான் இருக்கு. அப்ப 3 வயது இடைவெளி தான் இருக்குது அவங்களுக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க? கேட்ட கேள்வி, நிலாவின் கடைசி பிள்ளையின் வயது யாது? நிலாவின் கடைசி பிள்ளை யாரு? இந்த 1. அவர் 1 தான் அந்த வயது. இவ்வளவு வந்து 1. சரியா பிள்ளைய? நிலாவிற்கு 5 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களில் ஒருவருக்கொருவர் வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் 3 ஆகும். அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 50 ஆகும். எனில் நிலாவின் மூத்த பிள்ளையின் வயது யாது? எனவே பிள்ளைகள், இந்த வினாவுக்கான விடையினை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அல்லது கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு விடையினை அனுப்பிவிடுங்கள். நன்றி.